الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. صدق الله العظيم. عبد الله بن عمرو بن عاص رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: يغفر الله للشهيد كل ذنب إلا الدين. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாய் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. ஸலாத்தனும் கருணையும் ஸலாமனும் ஈடேற்றமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சுவர்க்கத்துடைய பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், உயர்ந்தோர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில இஅ்திகாஃப் நியத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதற்கு மாத்திரம் விட்டு விடாமல், எவைகளிலிருந்து எம்மை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக விலகி தவிர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களையும் படைச்ச ரப்புல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நட்கட்டளை என்னும் வசியத்து பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் இன்று பாவங்களை விளங்கி வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். களவெடுக்கிறது பாவம் என்று தெரியும், கொலை செய்கிறது பாவம் என்று தெரியும், கொள்ளையடிக்கிறது பாவம் என்று தெரியும், விபச்சாரம் செய்கிறது பாவம் என்று தெரியும். நாம் அதிலிருந்து விலகிக் கொள்கிறோம், தவிர்த்து கொள்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நேர்களே, இன்று எம்மில் சிலர் ஒரு பாவத்தில் ஈடுபடுறார்கள். அது எப்படியாப்பட்ட பாவம் என்றா, பெரும் பாவத்துக்கு பின்னால ஆகப்பெரிய பாவம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்தை பற்றி சொன்னார்கள். அது என்ன பாவம் சகோதரர்களே? அதுதான் கடன். ஒருவரிடம் கடன் எடுத்துட்டு அதை நிறைவேற்றாம, அதுக்கு ஏற்பாடு செய்யாம உலகத்தை விட்டு ஒருவர் பிரிவாராக இருந்தா இது பெரும் பாவங்களுக்கு பின்னால ஆகப்பெரிய பாவம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூதாவுத் ஷரீஃப்ல, இதே மாதிரி முஸ்னத் அஹ்மதுல, நசாயில, ஏராளமான கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் தீனுல் இஸ்லாம் கடன் எடுக்கக்கூடியவர் எவ்வாறு நடந்து கொள்ளணும், கடன் கொடுக்கக்கூடியவர் எவ்வாறு நடந்து கொள்ளும் என்பதை தீனுல் இஸ்லாம் எமக்கு அழகாக தெளிவுபடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில கடன் கொடுக்கக்கூடியவர்கள் சில கட்டங்கள்ல கடன் உதவி செய்யறத இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. சிலருக்கு கடன் கொடுக்கிறத இஸ்லாம் ஹராமாக இருக்குது. சிலருக்கு கடன் உதவி செய்யறத இஸ்லாம் மக்ரூஹாக வெறுக்கத்தக்க செயலாக ஆக்கியிருக்குது. இன்னும் சில கட்டங்கள்ல சிலருக்கு கடன் உதவி செய்யறத இஸ்லாம் வாஜிப் கட்டாயமாக ஆக்கியிருக்குது. யாருக்கு ஹராமண்டா, ஒருவர் கடன் கேட்டு வாராரே,
எங்களுக்கு நல்லா விளங்குது, இவர் இந்த பணத்தை கொண்டு போய் ஹராமான ஒரு செயலில் ஈடுபட போறார். மத அருந்தறதுக்கு, சூது விளையாடுறதுக்கு, இல்லாட்டி ஒருவருக்கு அநியாயம் செய்யறதுக்கு, ஒரு பாவமான களியாட்டத்துக்கு இவர் இதை கொண்டு செலவழிக்க போறாரு என்றிருந்தா அவருக்கு அந்த கடனை கொடுக்கிறத இஸ்லாம் ஹராமாக்கிருக்கு. இதே போலதான் ஒருவர் வட்டியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், அவர் வட்டியில இருக்கிறார். சிலர் அவர் வட்டியில இருக்கும் பொழுதோ அதை எடுத்து அதிலிருந்து கலந்து கொள்றதுக்காக, தௌபா செய்யறதுக்கு இல்ல, அவருக்கு அந்த வந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக சிலர்கிட்ட போய் கடன் கேட்பாங்க. இவருக்கும் அவர் அதிலிருந்து லேஸ் ஆகிறதுக்காக, அவருக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்காக அவருக்கு கடன் உதவி செய்யறதையும் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கு. ஏனென்றா அவர் அல்லாஹ்வோடு போர் கொடுக்கிறதுக்கு பிரகடனம் செஞ்சிருக்கிறார். யாரெல்லாம் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா இந்த ஹதீஸ்ல சொன்னார்கள், லஅனல்லாஹ் ஆகில ரிபா வ மூகில வ காதிபை வ ஷாஹிதை. வட்டிக்கு எடுக்கிறவன், கொடுக்கிறவன், சாட்சி சொல்றவன், உதவியாக இருக்கிறவன் அனைவர்களுக்கும் நாசம் உண்டாவதாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறார்கள். ஆக எங்களுக்கு நல்லா விளங்குது, அவர் தௌபா செய்யறதுக்கு இல்ல, அவர் அப்ப வந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவர் அதுலதான் ஊறி போய் இருக்கிறாரு, அவர் வட்டியா ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. சகோதரர்களே, அவர்களுக்கும் கடன் உதவி கொடுக்கிறது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. ஒருவர் வட்டியில் இருக்கிறாரு, அவர் தௌபா செய்ய போறாரு, அவர் கடற போறாரு முழுமையாக. இந்த நேரத்துல வந்து கேட்கிறார், நான் தௌபா செய்ய போறேன், நான் எல்லாத்தையும் விட்டு கடற போறேன், எனக்கு கொஞ்சம் கடன் உதவி செய்யுங்கன்னா அந்த நேரத்தில் அவரு கடன் உதவி செய்யலாம். ரெண்டு நன்மை, கடன் உதவி செஞ்ச நன்மையும் கிடைக்கும், அவரை பாவத்திலிருந்து கலட்டி விட்ட நன்மையும் கிடைக்கும். இப்படியாப்பட்டவருக்கு கடன் உதவி செய்யறது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கு. இன்னும் சிலருக்கு கடன் உதவி செய்யறது மக்ரூ, வெறுக்கத்தக்க செயல். அது யாருக்குண்டா, ஒருவர் கடன் கேட்டு வாராரு, எங்களுக்கு நல்லா விளங்குது, இவருக்கு இந்த வேற தேவை. உதாரணத்துக்கு கல்யாணத்துல ஒரு பங்கனை நடத்துறதுக்கு கடன் கேட்டு வாராரு, எங்களுக்கு நல்லா விளங்குது, அவரு ஆடம்பரமா அந்த கல்யாணத்தை செய்ய போறார். இவருக்கு ஒரு 10-12 சகன்ல கல்யாணத்தை செஞ்சு கொண்டா போதும். இந்த நேரத்துல அவர் ஆடம்பரமாக செய்ய போறார் என்று விளங்குனா இந்த நேரத்தில் அவரு கடன் உதவி செய்யறது இஸ்லாம் மக்ரூஹாக்கி இருக்கு. அவருக்கு சக்திக்கு மேல அவர் சும்மா வீண் செலவு செய்ய போறாரு, அது நல்லதுக்காக இருந்தாலும் அது அவரால திரும்பி கொடுத்து கொள்ள முடியாது என்றிருந்தா அந்த நேரத்துல கடன் உதவி செய்யறது இஸ்லாம் மக்ரூஹாக்கி இருக்கு. அவருக்கு வழிகாட்டணும், நீங்க இருக்கிறத வச்சு செஞ்சுக்கோங்க. ஏனென்றா இன்னும் ஒரு கட்டத்துல மக்ரூ, வெறுக்கத்தக்க செயல் எங்களுக்கு நல்லா விளங்குது. இவருக்கு கடன் கொடுத்தா திருப்பி எடுக்கிறது கஷ்டம், இவர் திருப்பி தரமாட்டாரு, இவர் பலருக்கும் கடன் எடுத்து கொடுக்கல, நல்லா விளங்குது. இந்த நேரத்துல இவர் கடனை தரையில நானும் மன்னிக்க ரெடி இல்லை. கொடுக்கிறவர், கடன் உதவி செய்யறவர் அதை மன்னிக்க ரெடி இல்லை, விட்டு கொடுக்க ரெடி இல்லை, அதை குறைக்கிறதுக்கு ரெடி இல்லைண்டா இவருக்கும் இஸ்லாம் அவருக்கு கடன் உதவி செய்யறத மக்ரூஹாக்கி இருக்கு. ஏனென்றா அவரை தூக்கி சும்மா கஷ்டத்துல போடுறோம் கடன் உதவி செஞ்சு. நாம கடன் கொடுக்க வேண்டாம், அவர் இருக்கிறத வச்சு சமாளிச்சு கொள்வாரு, அதுக்குள்ள அவரோட வேலையை முடிச்சு கொள்வாரு. நாம கடன் உதவி செய்யறதுனால அவரை கொண்டு நாங்க கஷ்டத்துல போடுறோம், நாங்களும் மன்னிக்க ரெடி இல்லை, நாளைக்கு நாங்க அவருக்கு கஷ்டம் கொடுப்போம். இந்த நிலைமை உருவாகுது எதனால? நாம் அவருக்கு கடன் உதவி செய்யறதுனால. இதனால இஸ்லாம் எங்களுக்கு விளங்குது, அவர் தரமாட்டார் என்று இருந்தா நாங்களும் மன்னிக்க ரெடி இல்லைண்டா அவருக்கும் கடன் உதவி செய்யறது இஸ்லாம் ஒரு வெறுக்கத்தக்க செயலாக ஆக்கிருக்கு. இத மாதிரி இன்னும் ஒரு கட்டம், வாஜிப் கட்டாயம், தின்றதுக்கு உணவில்லை, கஷ்டப்பட்டு கொண்டு பசியில வாடுறாரு, இல்ல நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார், மருந்து வாங்குறதுக்கு பணம் இல்ல, இந்த நேரத்தில் அவர் கடன் கேட்டு வாரார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் கட்டாயம் உதவி செய்யணும். அல்லாஹ் எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், சொத்து செல்வங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான், நாம மாத்திரம் அனுபவிச்சுட்டு போறதுக்கு அல்ல, மாறாக ஏழை எளியவர்களை கவனிக்கிறதுக்காக, அவர்களை வறுமையில கஷ்டத்தில தேவையில அல்லாஹ் வச்சுட்டு எங்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான்.
நாம மட்டும் அனுபவிச்சுட்டு போறதுக்கு அல்ல, நாம மாத்திரம் உடைச்சு புதுசு புதுசா ஊட கட்டிட்டு வாழ்ந்துட்டு போறதுக்கு அல்ல, நாம மாத்திரம் புதிய புதிய வாகனத்தை வாங்கிட்டு போறதுக்கு அல்ல. அல்லாஹ் எமக்கு பணத்தை தந்திருக்கிறான். அந்த ஏழை எளியவர்களை தேடி பேசி சதக்கா கொடுக்கணும். நாம் அவர்களுக்கு நாம் அதை செய்ய ரெடி இல்லை, அதை செய்யறதுக்கு தயார் இல்லை, நாம் அதை செய்ய இல்லை. அவன் நம்முடைய காலடியில வந்து நிற்கிறான், அவனுடைய கஷ்டத்தை சொல்லி வருகையை சொல்லி கடன் கேட்கிறான். இந்த நேரத்தில் அவருக்கு இஸ்லாம் கடன் உதவி செய்யறத வாஜிபாக ஆக்கிருக்கு, கட்டாயமாக ஆக்கிருக்கு. ஆக நாம் கடன் கொடுக்க முன்னால விசாரிக்கணும். கேட்கிறான்னு சொல்லி சும்மா கொடுக்கறது இல்ல. நீங்க எதுக்கு கடன் கேட்கறீங்க, நீங்க எதுக்கு என்னோட கடன் எடுத்து நீங்க எதுக்கு செலவழிக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க என்று கேட்கணும். ஏனென்றா நாம எதுல பேசி சேருவோம், ஹராத்த செஞ்சவங்களாகுவோமா இல்ல ஒரு மக்ரூக செஞ்சவங்களாகுவோமா இல்லாட்டி ஒரு வாஜிப செஞ்சவர்களாகுவோமா. ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் கடன் கொடுப்பவர்களை பார்த்து தீனுல் இஸ்லாம் வழிகாட்டுது. நீங்க கடன் கொடுக்கிறீங்களா, வெறுமனைய நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து தான் கடன் உதவி செய்யும். ஏராளமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது. மாஜால வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் முஸ்லிம் யுக்ரிது முஸ்லிமன் கர்லன் மர்ரத்தைன் இல்லா கான கஸதகதிஹா மர்ரா. யாரே ஒரு முஸ்லிமுக்கு 2 விடத்தம் கடன் உதவி செய்கிறார். முதலும் கேட்டு வந்தாரு, இவர் கடன் கொடுத்தாரு, திரும்பவும் கேட்டு வாராரு, திரும்பவும் கடன் கொடுக்கிறாருண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஒரு தடவை சதக்கா கொடுத்த நன்மை அவருக்கு கிடைக்கும். திரும்பி தருவார், திரும்பி முழு பணத்தை எங்களுக்கு தருவார். 2 விடுத்தம் நாம் அவருக்கு ஒரு உதவியை செஞ்சா, கடன் உதவி செஞ்சா, நாங்க எவ்வளவு பணம் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு ஒரு தடவை முழுமையாக சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா கான அல் அப்து ஃபீ அவுனி அஹி. ஒரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்வான். மய்யஸர அலா முஅஸிரின் யஸரல்லாஹு அலைஹி ஃபி துன்யா வல் ஆகிரா. யார் ஒரு சிரமத்திலே கஷ்டத்தில் இருக்கிறவருடைய கஷ்டத்தை லேசாக்கி வைக்கிறாரோ அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் இவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் இப்னு மாஜால வரையிலே சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஅய்து உஸ்ரிபி ரஅய்து லைலத உஸ்ரிபி. இந்த இராவலி பயணம் நடத்தாட்டப்பட்ட பொழுது, மிஅராஜுடைய நேரம் இராவலி பயணம் நடத்தாட்டப்பட்ட பொழுது நான் பார்த்த சுவர்க்கத்துடைய வாசல் அலவாபி ஜன்னா மக்தூபா, சுவர்க்கத்துடைய வாசல் எழுவப்பட்டிருக்கிறது. அஸ்ஸதகது பிஅஷ்ரி அம்சாலிஹா வல் கர்து பி18. சதக்கா கொடுத்தா 1க்கு 10 மடங்கு நன்மை என்றும், கடன் உதவி செஞ்சா 1க்கு 18 மடங்கு நன்மை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சதக்கா இது நாம கொடுத்தா திரும்ப எடுக்கிறது கிடையாது, அது அவருக்கே கொடுத்துருவோம். கடன் கொடுத்தா அவர் திரும்பி நமக்கு தந்துருவாரு. அவ்வாறு இருந்தும் ஏன் சதக்காவை விட கடன் சிறந்ததாக இங்கு எழுதப்பட்டிருக்குது? ஏன் சதக்காவும் கடனுக்கு சதக்காவோட நன்மை அதிகமாக எழுதப்பட்டிருக்குது என்று நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்துல கேட்ட பொழுதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லிஅன்ன ஸாஇல் யஸ்அல் வ இன்தா. பிச்சை எடுக்கிறவங்க, வளமையா பொதுவா கேட்கிறவங்க, வாய் விட்டு கேட்கிறவங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கும், இருந்து கொண்டும் கேட்பாங்க. கேடு பாப்போம், தந்தா எடுத்துக்கொள்வோம், கேடு பாப்போம், இருக்குன்னா ஏதாவது தருவாரு. இதை பாக்குறேன் தானே, எத்தனையோ அந்த பக்கீர்கள் மிஸ்கிங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சொல்றாங்க இவ்வளவு இருக்குன்னு சொல்லி. அவர்கள்ட்ட இருந்து கண்டே அவர்கள் கேட்பார்கள். வல் முஸ்தக்ரில் லா யஸ்தக்ரு இல்லா லிஹாஜா. கடன் கேட்கிறவன் அவனோட மானம், மரியாதை, அவனோட அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு தான் அவர் வந்து கேட்கிறார், ஹஜ்ஜா எனக்கு இவ்வளவு தாங்க, நான் உங்களுக்கு தாரம் திரும்பேன். ஆக தேவை, அவரால் அவருடைய தேவையை நிவர்த்தி செய்யறதுக்கு வழி இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கட்டத்துலதான் அவர் வந்து கடனுதவி கேட்கிறாரே, அந்த கட்டத்துல கடனுதவி செய்யறது சதக்கா கொடுக்கிறத விடவும் சிறந்தது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டது. ஆக கடன் கொடுக்கும் பொழுது வெறுமனே அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்த்து தான் கடன் கொடுப்போம். அடுத்தது கடன் கொடுக்க கூடிய பார்த்து தீனுல் இஸ்லாம் வழி காட்டுதே, நீங்க அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்க கூடாது. பொருள் ரீதியான லாபமோ, பணம் ரீதியான லாபமோ, உடல் ரீதியான லாபமோ
எந்த ஒரு லாபத்தையும் கடனை கொடுத்துட்டு எதிர்பார்க்க கூடாது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு கர்லின் ஜரல் மன்ஃபஅத ஃபஹுவ ரிபா வஃபி ரிவாயா ஃபஹுவ ஹராம். ஒவ்வொரு கடனும் அது எங்களுக்கு லாபத்தை இழுத்து கொண்டு வருமாக இருந்தால், கடன் உதவி செய்யறோம் அதனால எங்களுக்கு லாபம் கிடைக்குதுண்டா உலகத்தில அதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ரிபா, சுத்தமான வட்டி என்று சொன்னார்கள். இன்னும் ரிவாயத்தில் அது ஹராம் என்று சொன்னார்கள். அது ஹராம் என்றார்கள். வரக்கூடிய ரிவாயத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் ஒருவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு கிஃப்ட் கொடுக்கிறார். அவருக்கு என்ன செய்யறாரு, கடன் கொடுத்ததுக்காக கிஃப்ட் கொடுக்கிறார். இத பத்தி என்ன யா ரசூலல்லாஹ் எடுக்கலுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் கடனுதவி செஞ்சதுக்கு பின்னாலே ஏதாவது அவர்கள் உங்களுக்கு நன்கொடை தருவாராக இருந்தா, வலா யஸ்பல்ஹா, இல்ல நீங்க கடனுதவி செஞ்சுக்கிறீங்க, நீங்க தெருவுல போறீங்க, அவர் உங்களை கண்டு கூப்பிடுறார், வாங்க நம்மட வண்டியில போவோம், நம்மட பைக்ல போவோம், வாங்க நம்மளோட ஏறுங்க என்று கூப்பிட்டா கூட வலா யஸ்பல்ஹா வலா யஸ்பஹா, நீங்க அவர் தார ஹதியாவே, அவர் தார கிஃப்ட நீங்க எடுக்க வேணாம், அவரோட வண்டியில ஏறிக்கொண்டு போகவும் வேணாம். இல்லா ஜரா பைனஹு வ பைனஹு கப்ல தாலிக், நீங்க கடனுதவி செய்யறதுக்கு முன்னாலேயே அவர் உங்களுக்கு ஹதியா தார பழக்கம் இருக்குது. அவர் ஒவ்வொரு பெருநாளுக்கு ஏதாவது அனுப்புறாரு வீட்டுக்கு, இல்லாட்டி ஏது மட்டும் அவங்களை கூப்பிடுறாரு, தாராரு, நீங்க எப்பயும் தெருவுல போனா வாங்கன்னு சொல்லி ஏத்திட்டு போறாரு. கடனுதவி செய்ய முன்னால இருந்த அந்த பழக்கம் இருந்தா அதை கபூல் செய்யலாம். அப்படி ஒரு பழக்கம் இருக்கல்ல, அதுக்கு முன்னால் அவர் தந்து எடுக்கிற பழக்கம் இருக்கல்ல, இப்பதான் என்ன செய்யறாரு, நாங்க கடன் கொடுத்ததுக்கு பின்னால அவர் எங்களுக்கு உதவி செய்யறாருண்டா அதை நாம் எடுக்க கூடாது, ஹராம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம அதிகமானவர்களை பாக்குறோம், கடையில வேலை செய்யற ஊழியர்கள் கடன் கேட்டா கடன் கொடுக்கிறேன், கடன் கொடுத்துட்டு அது கிளீனா மாசத்துக்கு சம்பளம் போதில வெட்டிக்கன்னு தான் கொடுக்கிறேன். அந்த கடன் உதவியை வச்சுக்கொண்டு அவனு சக்க புரியுறேன். ஆனா அவனுக்கு உதவி செஞ்சுனானே, அவன் தங்கச்சியில தாத்தாட கல்யாணத்துக்கு வீட்டுல கஷ்டத்தை கடன் எடுத்திருப்பான். இவர் அந்த கடன் உதவியை செஞ்சு போட்டு அவற்றை மேல்மிச்சமாக வேலை வாங்குறாரு, அவரை புளியறாரு. அவருக்கும் ஒன்னும் பேசிக்கொள்ளலாம், கடன் தந்துட்டாரு, ஆஜர் கடன் தந்துட்டாரு, ஒன்னும் பேசிக்கொள்ளலாம். இந்த கடன் தந்த காட்டியே அவனுக்கு அதிகமான வேலை வாங்குறோம். வாங்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் சுத்தமான ஹராம். அவருக்கு அந்த கடன் உதவி கொடுது அவர் திரும்பி தாராரு, நீங்க திரும்பி எடுக்கிறீங்க, அது டைமுக்கு அதை வச்சு எடுத்துறீங்க. அதனால அதை வச்சு லாபம் அடைகிறது கூடாது, ஹராம், வட்டி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ரிவாயத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் புகாரில வருகிறது. சரி, ஒருவர் கடன் எடுத்தாரு, தரும் பொழுதோ அதோட சேர்த்து ஏதாவது தாராரு, அது திருப்பி தரும் பொழுதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்ஸனுஹும், கடனை திருப்பி தாரவர்களில் ஆக சிறந்தவர்கள் அதுக்கு உபகாரம் செய்யறவர்கள். அப்ப அந்த கட்டத்தில கபூல் செய்யலாம், ஆனா கொடுக்கும் பொழுது அதை எதிர்பார்த்து கொண்டு கொடுக்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்த ஒரு நிகழ்வு அந்த ஹதீஸை சொல்கிறார்கள், எனக்கு தந்தார்கள், நான் எடுத்தேன் என்பதாக. திருப்பி கடனை திருப்பி தரும் பொழுது அழகான முறை அந்த கடனை கொடுக்கும். சரி, இந்த முறை நான் கடன் கொடுத்தோம், அவர் அழகான முறையில தந்தாரு, அடுத்த முறை கேட்டு வராரு, இப்ப பாக்க இவர்கிட்ட கொடுத்தா ஏதாவது நிச்சயமா கிடைக்கும் என்று இவர் உள்ளத்துக்கு வந்துட்டா அப்ப இவருக்கு ஹராம் அவருக்கு கொடுக்கிறது. இப்ப இவர் எதிர்பார்த்து கொண்டு கொடுக்கிறாரு, இவர் கொடுத்தா ஏதாவது தருவாரு நமக்கு, இவர் கொடுத்தா ஏதாவது இந்த கடனுக்காக தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு கொடுப்பாராக இருந்தா அந்த கட்டத்தில் இஸ்லாம் அதை தடை செய்தது. ஆக சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வெறுமனே நன்மை எதிர்பார்த்து மாத்திரம் தான் கடன் கொடுப்போம். சரி, கடன் உதவி செஞ்சோம், டேட்டும் சொன்னாரு தாரே என்று சொல்லி, இப்ப அவரால் தந்து கொள்ள முடியவில்லை, அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு, என்ன வறுமையில் இருக்கிறாரு. இப்ப கடன் கொடுத்தவர்களை பார்த்து குர்ஆன் பேசுது, கடன் உதவி செஞ்சீங்க, கடன் எடுத்தாரு, எழுதிக்கெல்லாம் கொடுத்தீங்க, டைம் வந்துட்டு அவரால் தந்து கொள்ள முடியவில்லைன்னா குர்ஆன் சொல்லுது, நீங்க அவருக்கு தவணை கொடுங்க, தவணை கொடுங்க.
எடுப்புக்கு அவரை மானபங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, குடிச்சு உள்ளுக்கு தள்ளுட முயற்சிக்காதீங்க. நீங்க அவருக்கு தவணை கொடுங்க. தவணை கொடுக்கிறதுக்கு ஹதீஸ்ல ஏராளமான நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யுதில்லஹு அல்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு ஃபல்யன்ظுர் முஹ்சிரா. யாருக்கு ஆசையோ நாளைக்கு எந்த நிழலும் இல்லாத நேரத்தில், எந்த நிழலும் இல்லாத நேரத்தில், இன்னைக்கு சூரியன் 9,30,00,000 மைல்களுக்கு அங்காடி இருக்கு. அதுல வெப்பத்தையே தாங்க முடியல. நாளைக்கு சூரியன் மீல் சுருமா குச்சிக்கும் சொல்லப்படும், ஒரு மைலுக்கும் சொல்லப்படும். சரி, சுருமா குச்சியை விட்டுருவோம், ஒரு மைலுக்கு முன்னால கொண்டு நிறுத்தப்படும் சூரியனை. சிலருடைய வேர்வை கரண்டை கால் வரையில, சிலருடைய வேர்வை முட்டங்கால் வரையில, சிலருடைய வேர்வை இடுப்பு வரையில, சிலருடைய வேர்வை தோல்புயம் வரையில, சிலருடைய வேர்வை ஒட்டகத்துக்கு மூக்கனாங்க இது போடக்கூடிய மூக்கு துவாரம் வரையில, இவ்வாறு வேர்வேல மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் அல்லாஹ் யாரு கடன் கொடுத்துட்டு தவணை கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். யாருக்கு அந்த நிழல் ஆசையோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் கடன் கொடுத்தவருக்கு தவணை கொடுக்கட்டும். அவருக்கு தந்து கொள்ளலாம் போனா தவணை கொடுங்க. குர்ஆன் இன்னும் ஒரு படி மேல பேசுது, வஅன் தஸத்தகு கைருல் லகும் இன் குன்தும் தஅலமூன். நீங்க கொடுத்தீங்க, இவரால தந்து கொள்ளல, கஷ்டத்தில் இருக்கிறாரு, பிரச்சனை இருக்கிறாரு, அல்லாஹ் அவங்களுக்கு வசதியை தந்திருக்கிறான், நீங்க அது சதக்காவாக அவருக்கு கொடுத்துறது சால சிறந்தது. நீங்க அறிவுடையோராக இருந்தா, இதுக்கு கிடைக்கக்கூடிய ஆகிரத்தின நன்மையை சரியா விளங்கிக் கொள்வீர்களாக இருந்தா, நீங்க அதை சதக்காக விட்டுருவீங்க. நீங்க சதக்கா செய்யறது உங்களுக்கு சால சிறந்தது. வெளியே ஒருவருக்கு சதக்கா செய்யறதை விட, இவர் கஷ்டத்துல மாட்டிட்டாரு, இவர் பிரச்சனையில மாட்டிட்டார், தந்து கொள்ள முடியுது இல்ல, சிரமப்படுறாரு, நல்லா விளங்குது எங்களுக்கு. இப்ப அவரை கழுத்துக்கு தாழ இருந்து பிடிச்சி அவரை இன்னும் கஷ்டத்துல போட்டு அவரை கேவலப்படுத்தி மானபங்கப்படுத்தாம அதை சதக்காவாக விடுறது இல்ல, அதை நாங்க தவணை கொடுக்கிறது இல்லாட்டி அத ஒரு 1,00,000 வாங்கினாங்க, சரி 50,000 ரூபாய் தாங்க என்று அதை குறைக்கிறது, இது ஆகப்பெரிய ஒரு நன்மை என்பதாக ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. ஆக சகோதரர்களே, புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், ஒருவர் புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஒருவர் அவர் வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். அவருக்கு ஒருவர் வேலைக்கு இருந்தார், ஒரு வாலிபன். ஒரு மக்களுக்கெல்லாம் பொருளை கொடுத்துரு கடனுக்கு பள்ளி எடுக்க அனுப்புவாரு. அவரே சொல்லுவார் அந்த அனுப்புறவருக்கு, அவருக்கு இந்த வேலைக்காரருக்கு நீங்க போங்க, அவரால் தந்து கொள்ளலாம் இருந்து அவங்களுக்கு தவணை கொடுங்க, அவளை விட்டு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க, அவங்களோட பணத்தை கொஞ்சம் குறைங்க, நாளைக்கு அல்லாஹ் எங்களையும் குற்றம் பிடிக்காம அல்லாஹ் எங்களை விட்டுருவான். நாங்க அவங்களுக்கு இலவுபடுத்தினா அல்லாஹ் நாளைக்கு எங்களை இலவுபடுத்துவான் என்று அவர் சொல்லி அனுப்பக்கூடியவராக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வும் அவரை விட்டு பாவங்களை அகற்றி விட்டார், அல்லாஹ்வும் அவரை விட்டு பாவங்களை அகற்றி விட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில. முஸ்லிம்ல ஒரு ரிவாயத், அவரும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய இருந்தார், அவர் வசதியுடையவராக இருந்தார். அவரே பள்ளி கேட்க போகும் பொழுதோ அவர் யாருக்காவது தந்து கொள்ள முடியாட்டி அவர் அவங்களை மன்னிக்க கூடியவராக இருந்தார். அவரே மன்னிக்க கூடியவராக இருந்தார். சரி, நான் உங்களை மன்னிச்சு விட்டுருங்க. அவர் மௌத்தானதுக்கு பின்னாலே அல்லாஹ் அவர்கிட்ட கேட்டா, நீங்க என்ன அமல் செஞ்சீங்க, நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க? அல்லாஹ் சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்ல, ஒரே ஒரு அமல் என்னட்ட இருக்குது. அது என்ன அமல்? நான் என்னோட கடன் எடுத்தவங்களை அல்ல நான் மன்னிச்சிருக்கிறேன். அடியானே, நீ அடியான மன்னிச்சியா? நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்பதாக அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக. அடியார்களை மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கடன் கொடுக்கக்கூடிய பார்த்து தீனுல் இஸ்லாம், கடன் எடுக்கக்கூடிய பார்த்து தீனுல் இஸ்லாம் என்ன சொல்லுது? கடன் எடுக்கக்கூடியவங்களை பார்த்து சொல்லுதோ, நீங்க கடனுக்கு பழகவானாம், நீங்க கடனுக்கு அடிமையாகவானாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன்ல இருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடினாங்க. புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல இன்னக ஹமீதும் மஜீதுக்கு பின்னால 3 துஆ ஓதுவோம். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா, அல்லாஹும்ம ஃபிர் லி ذنوبي. இந்த 3 துஆக்கள் வருது. அல்லாஹும்ம ஃபிர் மா கத்தது வ மா அഖர்து, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் என்று வரக்கூடிய இந்த 3 துஆவுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி இந்த துஆவை கேட்பாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக
மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில கடனில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் பாதுகாப்பு தேவை. அத்தஹியாத்திலே சலாம் கொடுக்க முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல்ல இருந்து அல்லாஹ்விட பாதுகாப்பு தேடுவாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கடன்ல இருந்து பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறது சரி, அது தேடத்தான் வேணும், ஏன் கடல்ல இருந்து பாதுகாப்பு தேடுறீங்க? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கடன் ஏராளமான பாவங்களை செய்ய வைக்கும், பொய் சொல்ல வைக்கும், ஏமாத்த வைக்கும், தலைமறைய வைக்கும், கொலை செய்ய வைக்கும், தற்கொலை செய்ய வைக்கும், குடும்பங்களை பிரிக்கும். பார்க்கலாம், இந்த கடன் எடுத்துட்டு கடன் உதவி செஞ்சுட்டு இந்த குடும்பங்கள் பிரிஞ்சுட்டு நானா தம்பியோட கோபம், மச்சானோட கோபம், இப்படி குடும்பங்களை எல்லாம் பிரிச்சு விட்டுரும். அவ்வளவு பயங்கரமானது இது. அது சரியா செஞ்சு கொள்ளாம போனா, சரியா நிறைவேற்றி கொள்ளாம போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால பாதுகாப்பு தேடினான் கடன்ல. இன்னைக்கு எம்மில் அதிகமானவர்கள் அதிக அத்தியாவசிய தேவைக்கு எடுப்பவர்களை தவிர அதிகமாக கடனாளியாக எதனால தெரியுமா? ஆடம்பரமான செலவு. இன்னைக்கு நாம் ஆடம்பரமான செலவுக்கு பழகிட்டோம். வருமானத்துக்கு மேல செலவினத்தை ஆக்கி கொண்டிருக்கிறோம். இதனாலதான் இன்றைக்கு எம்மில் கடனாளி. அடுத்த பேராசை. அவர் செய்திக்கு அவரு கட்டிட்டார், அவரு வாங்கிட்டார், இவ வாங்கிட்டா, அவளை விட்ட வாங்கியார், இவளை விட்ட வாங்கியார், இந்த பேராசை. அடுத்தது போதுமென்ற தன்மை இல்லை, தனாகத். இன்றைக்கு இதனாலதான் எம்மில் அதிகமான கடனாளி ஆக்கி. அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் இக்திசாது ஃபி நஃபகதி நிஸ்ஃபுல் மஈஷா, செலவினத்துல நடுநிலையை கையாள்றது வாழ்க்கையில அறவாசி. வருமானத்துக்கு ஏற்ப செலவினத்தை வச்சுக்கொண்டா நான் கடனாளி ஆக மாட்டேன். இன்றைக்கு நாங்க வாழ்றது எங்களுக்காக இல்லையே, இன்னைக்கு நாங்க மத்தவனுக்காகத்தானே வாழ்றோம். செருப்பெடுக்கிறதுல இருந்து மத்தவனுக்காகத்தானே. நான் இந்த செருப்பு போட்டா மத்தவன் என்ன சொல்லுவான், நான் இந்த வீட்டுல இருந்தா என்ன சொல்லுவாங்க, எங்கட அப்பா யாரு, அப்பாட அப்பா யாரு, அப்பாட அப்பா வசதியா இருந்தாரு வீட்டுல இருக்கிறது, உங்களால ஏழுமா இது? இவர் இதனால அவர் கௌரவத்தையும் மதையும் இதையும் பாதுகாக்கிறதுக்காக வீணான கடன் பட்டு இன்றைக்கு நடுரோட்டில் இருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, கடன் என்கிறது லேசான பாவம் இல்லை. அதாவது வரக்கூடிய ரிவாயத் ஏற்கனவே நான் சொன்ன ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்ன ஆலமல் துனூப் இன்தல்லாஹ் அன் யல்காஹு பிஹா அப்துன் பாதல் கபாயிர் அல்லதி நஹல்லாஹு அன் அன் யமூத الرجل وعليه الدين لا يده له الله. ஒரு மனிதன் அவன் கடன் எடுக்கிறான், பெரும் பாவங்களுக்கு பின்னால பெரும் பாவம் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பாவம்? ஒருவர் மௌத்தாகிறாரே, அவர் மீது கடன் இருக்குது, அந்த கடனை நிறைவேற்றுறதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லாத நிலைமையில உலகத்தை விட்டு போறாருண்டா அவர் பெரும் பாவங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் பாவத்தை செஞ்சு உலகத்திலிருந்து போறார். மன்னிக்கோன் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியாக உள்ளத்துல கைய வச்சு யோசிப்போம். அவர் இவரை கடன் தாரான்னு கடன் எடுத்திருக்கிறோம், எங்கட மனைவியால எங்கட பிள்ளையால் அந்த கடனை நிறைவேற்றலுமா, எங்கட முழு சொத்தையும் வித்தால் அதை நிறைவேற்றலுமா, எப்படியான கடன்கள் எடுத்து வச்சுக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், ஷஹீதுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். இரத்தம் பூமியில சொட்டுறதுக்கு முன்னால் ஒரு பாவம் மன்னிக்கப்படும், இல்லத்தை கடனை தவிர. ரிவாயத் செய்யறாங்க, முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், உன்னா ஜுலூசன் இந்த பனாயில் மஸ்ஜித் ஐஸு யூதஉல் ஜனாயிஸ், ஜனாசாக்கள் எல்லாம் வச்சு தொழுவிக்கப்படக்கூடிய அந்த இடத்துல நாங்க மஸ்ஜிதுல உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அவர்களும் எங்களோட இருந்தார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று வானத்தை பக்க தலையை தூக்கினார்கள். அதுக்கு பின்னால் சும்மத்தா தலையை பணித்தார்கள், அவருடைய கையெடுத்து நெத்தியில வைத்தார்கள். வைத்துவிட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொல்லிட்டு சொன்னார்கள், எவ்வளவு ஒரு கடினமான விடயம் இறங்கி இருக்குது, எவ்வளவு ஒரு கடினமான விடயம் இறங்கி இருக்குது என்று சொன்னார்கள். அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு சொல்வார்கள், அன்று நாங்க நபியிடத்துல கேட்கிற என்ன கடினமான விடயம் என்று, அன்று இரவும் கேட்கல,
அடுத்த நாள் ஆகிட்டது, அப்பையும் கேட்கல. அடுத்த நாள் பகல் பொழுதுல பார்த்தேன். நான் போயிட்டு கேட்போம், என்ன கடினமான விடயம், என்ன கடினமான விடயம் இது கேட்ட யாரும் சொல்லலாம், என்ன கடினமான விடயம் இறங்கிட்டு தலையில கைய வச்சீங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய ஆத்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவண்ட கைவசம் இருக்கு அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக, லவ் அன்ன ரஜுல குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ் ثم عاش ثم قتل في سبيل الله ثم عاش ثم قتل في سبيل الله ثم عاش وعليه الدين ما دخل الجنة حتى يقضى دينه. அல்லாஹ்வின் ஆணையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. சத்தியம் பண்ணி சொன்னார்கள், அல்லாஹ்வின் ஆணையாக ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறார், திரும்பவும் அல்லாஹ் அவருக்கு உயிரை கொடுத்தாங்க. நடக்காது. இத பாரதூரத்தை சொல்றதுக்காக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திரும்ப அவருக்கு உயிரை கொடுக்கிறான், திரும்ப அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறார், திரும்ப அல்லாஹ் உயிரை கொடுக்கிறான், திரும்ப ஷஹீதாகிறார். எந்த நிலைமையில ஷஹீதாகிறார்? வஅலைஹி தைன், அவர் கடனாளியான நிலைமையில, கடனாளியான நிலைமையில அவர் மௌத்தாகிறார். சொன்னார்கள், மா தகல ஜன்னah ஹத்தா யுக்லா தைனுஹு, அவர் சுவர்க்கம் செல்ல முடியாது, அவர் ஹஜ்ஜால நோம்பால அதால இதால சுவர்க்கம் செல்ல இயலாது. எது வரைக்கும் என்றா அவருடைய கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும். யோசிப்போம் சகோதரர்களே, மத்தவங்களோட பள்ளியெல்லாம் எடுத்துக்கிட்டு அது தாரு இது தாரு வாங்கணும், கொடுத்துட்டோமா, என்ன நடந்திருக்குது, இதே நிலைமையில மௌத்து வந்தா நாம எங்க போவோம், எங்க போவோம் சகோதரர்களே? அல்லாஹ் மன்னிக்கணும். கடன் எடுக்கக்கூடிய பாதி இஸ்லாம் சொல்லுதோ, நீங்க கடன் எடுக்கும் பொழுது பாருங்க, உங்களால திருப்பி கொடுக்கலுமா, திரும்ப கொடுக்கலுமா. எடுக்க சொல்லி விளங்கு, இந்த கோடிக்கணக்கில் வாங்குறேன், பிசினஸ் பண்ணி தாரேன், அது செஞ்சு தாரேன் எடுக்கிறோம், அது அப்படி நொஸ்டாது ஒண்ணு கொடுத்து பண்ணலாம், முழு சொத்தை விட்டாலும் கொடுக்கலாம். அவராலே எடுக்கும் பொழுது விளங்குது கொடுக்கலாதுண்டா. அதில் சொல்லுது புகாரியுடைய ரிவாயத், மன்னகல் அம்வான் நாஸ் யுரீது அதாக அத்தல்லாஹு அன் வமன் யுரீது இத்லாஃபா அத்ரபஹு அல்லாஹ். யாரே கடன் எடுக்கும் பொழுது நான் இந்த கடனை கொடுக்கணும் என்ற எண்ணத்துல யாரு கடன் எடுப்பார்களோ அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றி வைப்பான். அந்த ஐடியா இல்ல, அவர் தான் தள்ளிக்குதான் ஆட்சியாச்சு, நம்ம எடுத்து கொடுக்கணும், அவங்ககிட்ட எவ்வளவு இருக்கிறான், நம்ம சின்ன ஒரு கடன் தானே. எடுக்கும் பொழுதே ஐடியா இல்ல கொடுக்க, அவரு கொடுக்கிற ஐடியா இல்லைன்னா அல்லாஹ் அப்படியே வீணாக்கிடுவான். இந்த ஹதீஸுக்கு ஃபத்ஹுல் பாரியில விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், அத்ரபஹுல்லாஹ், அல்லாஹ் வீணாக்கிடுவான் என்ன, அவர் பொருள் இருக்கிற பொருள் அழியும், அவர் குடும்பத்துல உயிர் சேதம் உண்டாகும், அவர் குடும்பங்கள்ல உயிர் சேதம் உண்டாகும். அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே. அடுத்தது நேரம் சரியாகிவிட்டது. அடுத்தது கடன் எடுக்கக்கூடியவர்கள் எழுதிக்கோங்க, குர்ஆன்ல ஒரே ஒரு ஆயத், மிக நீளமான ஆயத், 15 வரி கொண்ட ஒரு குர்ஆன் எடுத்தா அந்த 15 வரியும் ஒரே ஒரு ஆயத் கடனை பத்தி பேசும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா ஃபக்துபு. கடன் எடுக்கிறீங்களா எழுதிக்கோங்க. இந்த கூட்டாளி தன்மையில அந்த தன்மையில தள்ளியெல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கு அவர் சுருட்டிட்டு மாறிடுறாரு, எந்த குரூபும் இல்ல, அதுக்கு பின்னால தலையை சொல்லிட்டு அது நன்மை. யாருக்கு கொடுத்தாலும் எழுதுங்க, எப்ப தருவீங்க, எப்ப கொடுக்கிறோம், உங்களுக்கு எழுத தெரியாதா, எழுதக்கூடிய ஒருவரை நியமிங்க, அவரும் நீதமா நடக்கணும், 2 பேருக்கும் தெரிஞ்ச பாசையில எழுதணும், மறைச்சு ஒழிச்சு எழுதக்கூடாது. எல்லாம் மன்னிக்கணும் சகோதரர்களே. இந்த கடன் எடுத்துட்டு அது செஞ்சவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு கூட்டம் பாடுபடுறாங்க. இன்னைக்கு சிலர் கடன் கொடுத்துட்டு கேட்க பயந்து கொண்டிருக்கிறாங்க. கேட்க சொல்ல நாளுக்கு மடிஞ்சு வந்து கேட்டாரு, இப்ப அந்த கடனை தாங்கன்னு கேட்க பயம், ஒரு உயிருக்கு ஆபத்து, இவரை மானபங்கப்படுத்த குறைகளை தேடி வச்சுக்கிறாரு, கேட்டா நான் செல்லுவேனா பயன்காட்டுறார். எவ்வளவு பெரிய அநியாயம் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயம். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே. அதனால இது ஒரு தீனுல் இஸ்லாம் அழகாக வழிகாட்டு. எழுதுங்க, நியமிங்க. சரி, அடுத்தது சொல்லுது குர்ஆன் ஹதீஸ், தீனுல் இஸ்லாம் வழிகாட்டுது. நீங்க எடுத்துட்டீங்க, எழுதிட்டீங்க, தவணை டைம் ஆயிட்டு, இப்ப கொடுத்துக்களே பணம் ஓடி ஒழிக்காது, தலைமறையாதீங்க, வைத்து சொல்லுங்க, நான் தாரேன்றா இருந்தேன், எல்லா ஏற்பாடு செஞ்சேன், என்னை சந்தோஷம் நம்பரை மாத்துறாங்க. இந்த அநியாயம் ஏராளமா செய்யறாங்க. வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க போய் முதலாவது கடன் எடுக்கிற, அது சரியா கட்டுற, 2வது அதோட கூட எடுக்கிற சிலர், எல்லோரும் இல்ல, அதுக்கு பின்னால் 3வது கட்டம் பெரிய ஒரு ரொட்டை எடுக்க நீங்க வந்து இறங்கிடு, அது கேட்க பார்க்க யாரும் இல்ல. இங்க பெரிய வீடு, பெரிய வாகனம், அராத்திர வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்,
ஹராத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். நினைக்கவா நாம் இதெல்லாம் சும்மா இருந்துடும். இங்க யாரும் கேட்கறதுக்கு இல்ல. மீசான்ல வந்து நிப்பாங்க ஒருத்தரும், யா அல்லாஹ் இவன் இந்த பொருள் அநியாயமா திண்டாயா அல்லாஹ், இந்த பணத்தை அநியாயமா சூறையாடினாயா அல்லாஹ். நன்மை எடுத்து கொடுக்கப்படும், எங்கட நன்மையில அவன் பாவத்தை எங்கும் சுமத்தாக்கப்படும். இதுதான் நாளைக்கு இதுக்கு கொடுக்கிற தீர்ப்பு. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரி, அல்லாஹ்வுடைய நல்லடியாரே. அதனால கடன் கொடுக்கக்கூடியவர்களும் தீனுல் இஸ்லாம் காட்டக்கூடிய பிரகாரம் நடவுங்க. கடன் எடுக்கக்கூடியவர்களும் எடுத்துட்டு அதை நிறைவேற்றிருங்க, அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. நிறைவேற்ற முடியுமான கடன்கள் எடுங்க. மௌத்தானா அதை முதலாவது குளிப்பாட்டி கபன் செஞ்சு ஒழுவிச்சு அடக்கிறதோட ஜனாதாக கடன் இருக்காண்டு பாருங்க, அதை நிறைவேற்றுங்க. அவரோட சொத்துல இருந்து ஜனாதாக கொடுக்க வேண்டி இருந்தா நல்லா விலை சில நினைக்கிற அவர் தான் வைத்தார் தானே, இப்ப கேட்கறது ஒருத்தரவு இல்லை. நீங்க இப்ப அவருடைய சல்லி அல்லாது, அது அனந்தர சொத்துடைய சல்லி, அது அனந்தர சொத்துடைய சல்லி. அவளை பிள்ளையோட அவர் மரணிக்கும் பொழுது அவளுடைய தாயுடைய வயிற்றுல புள்ள இருந்தா அந்த புள்ளைக்கும் உங்களோட சல்லியில பங்கிருக்குது. அது நீங்க வச்சுட்டு இருக்கலாம். அதை திண்டா, அதை வச்சு கொண்டிருந்தா குர்ஆன் சொல்லுவோம், எத்தீங்களுடைய பொருளை திண்டா அல்லதீன யஸ்லூன அம்வாலில் யதாமா குல்மன் இன்னமா யஸ்லூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. அவங்க திங்கிறதுல நரகத்துடைய நெருப்பை தான் திங்கிறாங்க குர்ஆன் பேசி. அதனால கொடுக்க இருந்தா கொடுத்துருங்க, அவர் தரை இருந்தா மன்னிங்க. யாரெல்லாம் மரணிச்சாங்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கபர்ல, நீங்க செய்யற ஆகப்பெரிய சதகா, அவர்களை மன்னிங்க. கொடுக்க முடியும் எடுக்க முடியும் என்றிருந்தா அது அழகான முறையில் அவங்களுக்கு கேட்டு எடுங்க. அவங்களால தந்து கொள்ள முடியுது நான் மன்னிங்க. அல்லாஹ் எங்க அனைவர்களை பொருந்திக் கொள்ளணும். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் 9ஆம் தேதி இப்படியாப்பட்ட ஒரு நாள்ல தான் இந்த பத்துபா லைவாக இந்த மஸ்ஜித்ல இருந்து 2005 டிசம்பர் 9ஆம் தேதி தான் இந்த லைவான பத்துபா ஆரம்பிக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரிய ஒத்தா சங்கைக்குரிய முஃப்தி ரிஸ்வி ஹஜ்ரத் அவர்களின் மூலமாகத்தான் இந்த நல்ல முபாரக்கான அமல் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலமாக முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் பிரயோசனம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த காலத்தில் இருந்து இந்த நலவான காரியத்துக்கு செலவழித்துக் கொண்டு பாடுபட்டுக் கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும், அவர்களுக்கு மேலான கூலியை கொடுக்கணும். கிட்டத்தட்ட 17 வருடம் முடியுது. 17 வருட காலமாக இந்த ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. யாரு நலவுக்கு காரணமா இருப்பாங்களோ அதன் மூலமா என்னென்ன நலவு நடக்குதோ அனைத்து நன்மை அவர்களுக்கு போய் சேரும். ஆக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவர்களையும் பொருந்திக் கொண்டு தீனுல் இஸ்லாத்தை சரியான முறை விளங்கி நடப்பதற்கு எம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் எங்க அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்க முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள் ஆபத்துகள் விபத்துகள் பாதுகாப்பாயாக, நிலைமைகளை சீராக்கி தருவாயாக, நாட்டுடைய நிலைமை சீராக்கி தருவாயாக, அனைத்து மக்களும் நிம்மதியாக சந்தோஷமா இந்த நாட்டில் வாழ்வதற்கு நீ உதவி செய்வாயாக. அல்ல கடன் இல்லாத வாழ்க்கையை தாய் ரஹ்மானே, அல்ல எங்களை கடன்களை நிவர்த்தி செஞ்சிரியா அல்லா, கடனோடு எங்களை மௌத்தாக்கிறாதே அல்லா, கடனோடு எங்களை மௌத்தாக்கிறாதே அல்லா, மன்னிக்க கூடிய உள்ளத்தை தாயா அல்லா. யா அல்லா எங்க அனைவருடைய முடிவுகளை நல்லதாக்கி வையா அல்லா, எங்க மனைவி மக்களுக்கு ரஹ்மத் செய்யா அல்லா, எங்க பிள்ளைகளுக்கு ரஹ்மத் செய்யா அல்லா, தாயந்தர்களுக்கு ரஹ்மத் செய்யா அல்லா, உற்றார் உறவினர்களுக்கு ரஹ்மத் செய்யா அல்லா, அவருடைய ஆயுள்களை நீளமாக்கி வையா அல்லா, பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கூடிய அல்லா, மனைவி மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தாயா அல்லா, ஆபியத்தான வாழ்க்கையை தாயா அல்லா, நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை தாயல்லா. எந்தெந்த குடும்பங்களை நான் பிரச்சனையோட வாழ்வை அல்லா, அந்த குடும்பங்களை நான் சேர்த்து வையா அல்லா, நிம்மதி சந்தோஷமாக வாழ்வை அல்லா, எங்களோட சந்ததிகளை பாதுகாத்திரியா அல்லா. பெரும் பாவங்கள் ஏராளமான பாவங்கள்ல இன்னைக்கு மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லா, அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்திரியா அல்லா, எங்களை வாலிபர்களை பாதுகாத்திரியா அல்லா, வாலிப பெண்களை பாதுகாத்திரியா அல்லா. கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட எங்க உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்